பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். கண்ணியமான உலமாக்களே, அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நிதமிக ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் இன்றைய தினம் 5/4/2024 பள்ளிவாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் காத்தான்குடி மற்றும் அகில இலங்கை ஜமியத் உலமா காத்தான்குடி கிளை ஆகிய இணைந்து காசா சிறுவர் நிதியத்திற்கான நிதி சேகரிப்பை நாங்கள் நடாத்தியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் 18 ஜும்மா பள்ளிவாயில்களாக எங்களுக்கு 72,36,772 ரூபாய்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சம்மேளனத்துக்கு நேரடியாக வந்து நிறுவன ரீதியாகவும் அல்லது தனிப்பட்ட ரீதியிலும் எங்களுக்கு 3,48,600 ரூபாய்கள் வழங்கியிருந்தார்கள். எனவே மொத்தமாக இதுவரைக்கும் இன்று 5/4/2024 இப்போது நேரம் 11 மணி வரைக்குமாக எங்களுக்கு 75,85,372 ரூபாய்கள் கௌரவ ஜனாதிபதியினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள காசா சிறுவர் நிதியத்திற்காக சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பள்ளி வாயில்களை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற தகவல்களை உத்தியோகபூர்வமாக நாங்கள் இந்த வீடியோவோடு சேர்த்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் காலை 10 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரைக்கும் பள்ளிவாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்துடைய காரியாலயம் மெத்தை பள்ளிவாயில் வீதியில் இருக்கின்ற அந்த காரியாலயத்திலே வந்து உங்களுடைய நிறுவன ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியிலோ நீங்கள் வழங்குவதற்கு இருந்தால் கட்டாயம் நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய பணங்களை ஒப்படைத்து விட்டு அதற்கான பற்றுச்சீட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையில் இந்த முயற்சிக்காக வேண்டி பலர்களுடைய ஒத்துழைப்புகளும் அர்ப்பணிப்புகளும் காரணமாக இருக்கின்றன. குறிப்பாக பள்ளிவாயில்கள் சம்மேளனத்தினுடைய நோய் நிவாரண நிதி குழுவினுடைய தலைமையிலே இந்த நிதியீட்டு திட்டம் நடைபெற்றது. அந்த வகையிலே அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இதனை ஒலிபெருக்கி மூலமாக சகல வீதிகளுக்கும் நாங்கள் கொண்டு செல்கின்ற ஒரு செயற்திட்டத்தை அமுல்படுத்தியிருந்தோம். அதே நேரம் ஒரு பேனரை அடித்து எல்லா பள்ளி வாயில்களிலும் கட்டி அதற்கான ஒரு ஒழுங்கையும் செய்திருந்தோம். குறிப்பாக அகில இலங்கை ஜமியத் உலமா காத்தான்குடி கிளையிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்டோம். உலமாக்கள் மூலமாக பள்ளி வாயில்களிலே இஷா தராவிக்கு பின்னர் அல்லது கியாமுல்லைலுக்கு பின்னர் உங்களுடைய உபன்யாசங்களிலே கூற வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதனையும் அந்த பணிகளை செய்திருந்தார்கள். இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தையும் நாங்கள் ஜமியாவினால் தயாரித்து அதிலே இந்த காசா தொடர்பான விவரங்களை கூறுமாறு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையிலும் இது சகல எமது பிரதேசம் எமது அண்மையில் இருக்கின்ற அண்டிய பிரதேசங்களை சேர்ந்த சகலருக்கும் இந்த தகவல்கள் கிடைத்து உண்மையில் மிகப்பெரிய ஒரு இந்த காத்தான்குடி மண் மீண்டும் ஒரு முறை கொடைக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை இந்த நாட்டுக்கு சொல்லியிருக்கின்றது என்கின்ற தகவலையும் மிக சந்தோஷமாக இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொருவருடைய உணர்வையும் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குவதிலே காட்சி செலவழித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இந்த தொகையை சேர்ப்பதற்கு எங்களுக்கு மிக மும்முரமாக செயற்பட்ட பள்ளி வாயில்கள் பாரிய பணிகளை அவர்கள் முழுமையான ஒத்துழைப்போடு வெயில் நேரங்களிலே அந்த வெயிலே நின்று இந்த பணங்களை சேர்த்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இது தொடர்பாக யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் இருந்தார்களோ அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் நாங்கள் இந்த பணங்களை நேரடியாக ஜனாதிபதியிடத்திலே கையளிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். மேலும் இன்னும் ஒரு விசேஷமான அம்சத்தை சொல்ல வேண்டும். நிறைய சிறார்கள் வீடுகளிலே உண்டியல்களிலே சேகரித்த பணங்களை எங்களுக்கு கொண்டு வந்து ஒப்படைத்திருந்தார்கள். நிறைய பெண்கள் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு தாய்மார்கள் வீடுகளிலே இருந்து தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த பணங்களை அனுப்பியிருந்தார்கள். நாளைய தினமும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏன் இதை நீடித்திருக்கிறோம் என்றால் நிறைய பேர் எங்களை தொடர்பு கொண்டு இன்னும் எங்களுக்கு அவகாசம் இருக்கிறதா, எதுவரைக்கும் அவகாசம் இருக்கிறது, நாங்கள் தர வேண்டும், அப்படி தர முடியுமா என்று கேட்கிறார்கள். எனவே அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாளைய தினத்தை நாங்கள் நீடித்திருக்கிறோம். இறுதியாக எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. சேகரிக்கப்பட்ட இப்போது 75,85,372 ரூபாய்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணங்களை உரிய இடத்துக்கு போய் சேருமா என்கின்ற ஒரு கவலை இருக்கிறது. உண்மையில்
நாங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்றைய முன்தினம் ஒரு 3 நாளைக்கு முதல் அதுமீது ஜனாதிபதி அவர்களுடைய $1 மில்லியன் செயற்திட்டத்தினை அமுல்படுத்துவது தொடர்பான பல வீடியோக்கள் காணொலிகள் எங்களுக்கு வந்திருக்கின்றன. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வதிவிட பிரதிநிதியூடாக அது எம்பசிக்கு, அதாவது பலஸ்தீன் எம்பசிக்கு வழங்கப்பட்டு அது உத்தியோகபூர்வமாக உரிய இடத்துக்கு அனுப்பப்படுவதற்கான உத்தரவாதம் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன. நாங்கள் இன்னமல்லாமல் விண்ணியார் என்கின்ற எங்களுடைய நியத்துக்கு ஏற்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த பணத்தை உரிய இடத்துக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அவர்கள் அந்த உரிய இடத்துக்கு அதனை அனுப்புவதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்வதற்கான ஒரு வாக்குறுதி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு இருப்போம், பிரார்த்தனை செய்வோம். உரிய இடத்துக்கு இவைகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். மேலும் அந்த காசா மண்ணிலே அநியாயமாக கொலை செய்யப்படுகின்ற அங்கவீனப்பட்டிருக்கின்ற அந்த மக்களுக்காக எங்களுடைய பிரார்த்தனை ஈடுபடுவோம் என்கின்ற செய்தியை சொல்லிக்கொண்டு காத்தாங்குடி ஜமியத் உலமா மற்றும் பள்ளிவாயில் முஸ்லிம்களின் சம்மேளனம் சார்பாக மீண்டும் ஒரு முறை இந்த காத்தாங்குடி சமூகம், காத்தாங்குடி அண்மித்த பகுதியில் உள்ள எல்லா சமூகத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.